ஒரு உண்மையான சம்பவத்தை தொடர்ந்து அதில் வர கட்டுக்கதைகளை வைத்து எடுக்கப்பட்ட படத்தில் வர காட்சிகளை பகிராவிட்டா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மெசேஜ் பல நாடுகளை தாண்டி பல வருஷமாக பகிரப்பட்டு வருது. நம்மள பல பேருக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது எஸ்எம்எஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் வரும். அந்த ஃபார்வர்டு மெசேஜில் ஏதோ ஒரு கடவுளோட புகைப்படமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புகைப்படமோ இருக்கும். அந்த மெசேஜை ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்டு செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. 10 பேருக்கு ஃபார்வர்டு செய்யலை அப்படின்னா கெட்டது நடக்குன்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? இப்படி கடந்த 2014 வருஷம் வைரலான மெசேஜ் தான் தெரசா பிடெல்கோ. யார் இந்த தெரசா பிடெல்கோ? அதற்கான பின்னணி மர்மம் என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சந்தோஷ். வெல்கம் டு காமன் டைரி. கடந்த 2014 வருஷத்துல அதிகமாக பகிரப்பட்ட மெசேஜ் அப்படின்னா இந்த தெரசா பிடெல்கோ மெசேஜ் தாங்க. அந்த மெசேஜில் என்ன எழுதிருச்சு அப்படின்னா, சாரி இந்த மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டீங்க, நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டேன். இந்த மெசேஜை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு அனுப்பலை அப்படின்னா இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்குறப்போ நான் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்குவேன். இந்த மெசேஜை ஒரு பெண் வந்து அனுப்பாமல் விட்டுட்டாங்க. அதனால் அவங்க அம்மா 10 நாளில் இறந்தே போயிட்டாங்க. நீங்கள் நம்பலை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு தெரசா பிடெல்கோ அப்படின்னு தேடி பாருங்க அப்படின்னு அந்த மெசேஜில் எழுதிருந்துச்சிங்க. இந்த மெசேஜ் அதிகமாக பகிரப்பட்டு வந்துச்சுங்க. இன்டர்நெட் வேர்ல்ட்லேயே கிட்டத்தட்ட அதிகமான வைரலான மெசேஜ்னா இதுதாங்க. அன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுக்க இந்த மெசேஜ் தான் பகிரப்பட்டு வந்துச்சு. மக்கள் அதிகமாக பயந்ததும் இந்த தெரசாவுக்காக தான் இருக்கும். அப்படி அந்த மெசேஜ் வைரல் ஆனதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பலரும் கூகுளில் போயிட்டு தெரசா பிடெல்கோ அப்படின்னு தேடி பார்த்தோட விளைவுதாங்க. அப்படி அமெரிக்காவில் ஒரு பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பற்றின செய்தி தாங்க எழுது. அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு? 1990 வருஷம் அமெரிக்காவில் இருக்க சிக்காகோவில் அங்கே இருக்க ஸ்கூலில் அனாமேரின்ற ஒரு பொண்ணு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஊரில் வருஷம் ஆண்டு விழா எப்படி நடக்குமோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்குது. அனாமேரியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு இது மாதிரி ஸ்கூலில் ஆண்டு விழாப்பா நான் போயிட்டு வரப்பா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறா. அவங்க அப்பாவும் ஒரு சில கட்டுப்பாடோட சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஆண்டு விழாலாம் முடிச்சுட்டு அனாமேரியும் டிரைவரும் ரிட்டர்ன் காரில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரமாக ஒரு கல்றை ஒன்று இருக்குது. அந்த கல்றை வந்ததுமே டிரைவர் வந்து தூக்க கலக்கத்துல பக்கத்துல இருக்க பள்ளத்துக்குள்ள விட்டு கார் வந்து கவிழ்ந்துருது. அதுல அனாமேரி கார்ல இருக்க கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளில வந்து இறந்து போயிடுறா. டிரைவர் அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்துடுறாரு. அவங்க அப்பாவுக்கு அங்கே நடந்தது எதுவுமே தெரியாது. ரொம்ப நேரமாக தேடுறாரு. தேடி பார்த்ததுக்கப்புறம் சரி ஸ்கூலில் போயிட்டு விசாரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க வந்து உங்கள் பொண்ணு அப்பயே போயிட்டு அதான் சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது தான் தெரியுது இது மாதிரி தன்னோட குழந்தை கீழே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா அப்படின்னு தெரிய வருது. மறுநாள் காலையில் போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடலை வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அப்பா வந்து கல்லறைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே கல்லறைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கவங்க ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால தன்னோட குழந்தையோட உடலை புதைக்கிறதுக்கு ஒரு 7 நாளாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேறு வழி தெரியாமல் தன்னோட குழந்தையோட உடம்பை வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சு புதைச்சிடுறாரு. இப்படியே ஒரு 7 நாள் போகுது. 7 நாள் கழித்து கல்லறையில் கொண்டு போயிட்டு மேரியோட உடலை வந்து நல்லடக்கம் பண்ணிடுறாரு. இதை தொடர்ந்து மேரியை அந்த ஊருக்காரங்க பலரும் பலவிதமாக பேசுகிறாங்க. இதனால் கோவமான மேரியோட அப்பா மேரியை ஆவியா வந்து மேரியை பற்றி தப்பாக பேசினவங்கள பழி வாங்குவா அப்படின்னு மேரி செத்து அந்த கல்லறையிலே சபதம் எடுக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுதுங்க. மேரி இருந்த அதே ஏரியாவில் ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு எதிர்பாராத விதமாக மேரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து 12 வயசு இருக்கிறப்ப மேரி இறந்த கல்லறைக்கு பார்த்தீங்களா அதே இடத்துல இந்த குழந்தை இறந்து ஆக்சிடென்ட்டாக இறந்து போயிருச்சு. இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. காலப்போக்கில் மேரின்ற போய் சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு வைரல் ஆயிருச்சுங்க. இங்க நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட போர்ச்சுகீசிய டைரக்டர் இந்த சம்பவத்தை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்கிறாருங்க. அந்த படத்தோட பேரு தான் தெரசா பிடெல்கோ. அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரோட்டு ஓரமா ஒரு பொண்ணு தலையில மல்லிப்பூ வச்சுட்டு சிரிப்பே இல்லாமல் நின்றுட்டு இருக்கா. அந்த சைடு வர கார்ல லிஃப்ட் கேட்கறா. அப்படி லிஃப்ட் கேட்டு ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அந்த காரை நிப்பாட்ட சொல்றான். இந்த இடத்துல தான் 27 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்த டிரைவரை கொன்னுடுறான். இப்படியே ஒரு 7-8 பேர்த்த கொண்டு இருக்கா. அவ கொண்டு அந்த 7-8 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவ இறந்ததுக்கு அப்புறம் இவளை பத்தி தப்பா பேசினவங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இறந்து போன மேரியோட கதை தான் இது. அதை தான் இந்த போர்ச்சுகீசிய டைரக்டர் ஒரு படமா எடுத்திருக்காரு. மேரியோட அப்பா கல்லறையில் எடுத்த சபதத்தை தான் இந்த டைரக்டர் படமா எடுத்து நிறைவேற்றிருக்காரு. அந்த படத்தோட பேர் தான் தெரசா பிடெல்கோ. இந்த படத்தோட கதையை தான் 2014 காலகட்டத்தில் யாரோ வாட்ஸ்அப்பில் எடுத்து உலாவ விட்டுருக்காங்க. இந்த கதை தான் அன்றைய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு வைரல் ஆயிருச்சு. மேரியோட அப்பா மேரியோட கல்லறையில் எடுத்த சபதத்தை உண்மையாலுமே மேரி நிறைவேற்றினாலா நிறைவேற்றலையா இது ஒரு மர்மமாகவே இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு ஃபார்வர்டு மெசேஜ் வந்திருக்கும். இனிமேல் அது மாதிரி ஃபார்வர்டு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள். 4 பேர் ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லையா அந்த மெசேஜ் அப்படியே விட்டுருங்க. இதனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.